நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கோத்தகிரி பகுதியிலே அமைந்திருக்கின்ற கடசோலை பள்ளியின் பாடநூல் வழங்கும் விழா சிறப்போடு நடைபெற்றதாக தெரிவித்தார்கள் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள். தமிழ்நாடு அரசின் ஆணைப்படி பள்ளி திறந்த அன்றே பாடநூல்கள் உட்பட மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் வழங்கிட வேண்டும் என்பதற்கு இணங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பாடநூல் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றதாக தெரிவித்தார் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள். தலைமை ஆசிரியராக இருக்கின்றும் ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தார் என்றும் இதில் கோத்தகிரி ஒன்றிய பெரும் தலைவராக இருக்கின்ற உயர்ந்த மனிதன் ராம்குமார் அவர்கள் தலைமையேற்க பாடநூல்களை நோட்டு புத்தகங்களை சீருடையை வழங்கி அதோடு தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் போக்குவரத்து வசதி நூலகம் புத்தகங்கள் என்னும் எழுத்து திட்டம் பயிற்சி நூல்கள் கல்வி உதவித்தொகை புதுமை பெண் திட்டம் உள்பட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய குழந்தைகளுக்கு இக்கல்வி ஆண்டு சிறக்க வாழ்த்துக்களை உயர்ந்த மனிதராக இருக்கின்ற கோத்தகிரி ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கின்ற ராம்குமார் அவர்கள் தெரிவித்தார். வாழ்த்துக்களோடு மேலும் பள்ளியில் படிக்கின்ற 72 குழந்தைகளுக்கு பென்சில் பாக்ஸ் மற்றும் எழுத்து பொருள்களை இனிப்புகளும் வழங்கினார் என்றும் இதில் மேலாண்மை குழு தலைவி கலாராணி, தேனாடு ஊராட்சி துணைத் தலைவர் விக்னேஸ்வரன், ஓட்டுநர் சிவனேசன், ஆசிரியர்கள் பாலசுப்ரமணியம், ராஜேந்திரன், ரெனிதா, பிரபாவதி, ரஞ்சிதா குழந்தைகள் பங்கு கொண்டனர். இந்த பள்ளியில் புதியதாக சேர்ந்த குழந்தைகளுக்கும் பதக்கம் அணிவித்து அவர்களை சிறப்போடு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றும் அத்துடன் உலகம் சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி அரசு ஆணை பிறப்பித்த சுற்றுச்சூழல் மன்ற செயல்பாடுகள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின் பள்ளி வளாகத்தில் பசுமை மரக்கன்றுகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடப்பட்டது என்று ஒரு சிறப்பு தகவலையும் ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட ஐயா நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக குப்பை குழிகள் எல்லாம் இல்லாம சுத்தமா ஸ்கூலு நம்ம சுற்றுப்புறம் எல்லாம் சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம நிர்வகிக்கிறது தான் உலக சுற்றுச்சூழல் நாள். அந்த ஒரு நாளை முன்னிட்டு கவர்மெண்ட் நம்ம ஸ்கூல் இன்னைக்கு தான் தொடங்குறதுனால 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சில ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. அது நம்ம என்னன்றது கிளாஸ் அப்புறம் சொல்லுவோம். அது விஷயமா இன்னைக்கு ஏனைய ஆசிரியர்கள் மக்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய தேனாடு ஊராட்சியுடைய துணைத் தலைவர் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் சிவனேசன் அவர்களே, இன்றைக்கு 24-25 ஆண்டுக்கான கல்வியாண்டின் முதல் நாள் என்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதல்வர் தன் தந்தையை போல் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரால் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் கல்வித்துறையில் புதிய புரட்சி செய்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதில் ஒன்றாக ஏறத்தாழ 3 ஆண்டுகள் நிறைவேற்றிருந்தாலும் 10 ஆண்டுகளாக பள்ளிகள் எல்லாம் முடக்கப்பட்டு
சிதறமடைந்திருந்த பள்ளிகளை சீரமைத்து இன்றைக்கு புது பொலிவோடு தனியார் பள்ளிக்கு மேலாக இன்றைக்கு அரசு பள்ளி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த வகையில் மாணவர்களை உயர்த்திட முடியுமோ அந்த முறையெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பள்ளி மாணவர்களின் அறிவாற்றலை உயர்த்தி கொண்டிருக்கிற மகத்தான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஆட்சி. அந்த ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களும் நான் தொடர்ந்து அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவரிடத்தில் நிறைய விஷயங்களை இங்கே நடக்கின்ற விஷயத்தை இந்த பள்ளியினுடைய இருக்கின்ற சூழ்நிலையை எடுத்து சொல்கின்ற போதெல்லாம் இங்க இருக்கிற 39 பள்ளியையும் சிதறமடைந்திருந்தது. அதை சரி செய்வதற்காக சிறப்பு நிதியை பெற்று வந்து நான் இங்க இருக்கிற பள்ளிகள் அனைத்தையும் சீர் செய்து கொடுத்தோம். அதற்கு நிதி வழங்கிய அமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் என்று பல திட்டங்களை வழங்கினாலும் இந்த ஆண்டு புதிதாக ஸ்மார்ட் கிளாஸ் என்கின்ற திட்டத்தையும் தொடங்கி நீங்கள் எல்லாம் பயின்று ஒரு மேல்நிலை படிப்புக்கு காலேஜுக்கு செல்கின்ற பொழுது ஒரு சாதாரண சாமானிய குழந்தை அவர்கள் யாரையும் எதிர்பார்த்து நின்றுவிடக் கூடாது என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு கல்லூரி செல்கின்ற போது அந்த குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்கின்ற திட்டத்தையும் வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. அது எதற்காக எல்லாம் சொன்னாங்க, திருமண உதவித்தொகையை நிறுத்திக் கொண்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரே என்று விமர்சனமாக வந்தது. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், விளக்கமாக சொன்னோம், ஒரு மாணவர்கள் படித்து அந்த பெண்மணி உயர்ந்த பதவிக்கு போகின்ற பொழுது அரசு கொடுக்கின்ற 25,000 ரூபாய் பணத்தை அது ஒரு மாத ஊதியமாக பெற்றுவிடும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதை விமர்சனத்தெல்லாம் தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு கல்வியால் தான் உயர்ந்து வர முடியும். ஒரு காலத்தில் பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, வீதியில் நடக்கக்கூடாது என்பது இருந்தது. இன்றைக்கு பெண் குழந்தைகள் எல்லாம் அழகாக அமர்ந்திருக்கிறார்கள். 2 ஆசிரியர் பெருமக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு அவர்கள் வெளியே வரக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை ஒடித்திருந்தவர் தந்தை பெரியார். அதற்காக போராடினார். அண்ணா வந்தார், அதற்காக முயற்சி செய்தார். அந்த திட்டத்தை உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த திட்டத்தை இன்னைக்கும் நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு சம உரிமையை வழங்கிய மகத்தான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த ஆட்சியில் நீங்கள் எல்லாம் உயர்ந்து வந்துட வேண்டும், நன்கு படித்திட வேண்டும். உங்களுக்கு கல்வி திருவிழான்னு சொல்லி திருவிழாவே கலை திருவிழான்னு சொல்லி ஒரு விழாவை நடத்தி குழந்தைகள் கல்வியில மட்டும்தான் உயர்ந்து வரணும் அப்படின்ற எல்லா துறையிலையும் நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், எல்லா திறமையும் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒரே கடமை, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அட்டக்கடையிலையும் இந்த மழையிலையும் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தேவசை கரையெடுத்து உங்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதை மனதில் வைத்து உங்களுடைய எண்ணமெல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி இந்த சமூகத்தின் மீதும் நிறைய அக்கறை கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை அளிக்கின்ற செயலையும் நீங்கள் தான் செய்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உங்களை அனைவரையும் வாழ்த்தி நீங்கள் நல்ல கல்வியை பயின்று இந்த சமூகத்தின் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த சமூகத்தில் நல்ல பொறுப்பு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஆராதனை, பூஜைகள், வழிபாடுகள் என்று கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரம், அந்த கோவை மாநகரத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற சேலம்மா நகர் பகுதியிலே இருக்கின்ற கருமாரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நமது செய்தியாளர்களும் ஒளிப்பதிவார்களும் சிறப்பாக படம் பிடித்து வழங்கியிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை காண்பதற்காக நமது நீலமலை தொலைக்காட்சியும் இதை படம் பிடித்து மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் காண்பதற்கு உங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் சென்று யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மறக்காமல் அமர்த்த வேண்டும். அதிலும் இதை பார்க்கின்ற பெண் பக்தர்கள் நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து காண்பதற்காக யூடியூபில் சென்று நீலமலை தொலைக்காட்சியினுடைய சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தவும். இன்னும் நான் முன்பே கூறியதை போல நீங்கள் தொலைக்காட்சி இல்லாமல் உங்கள் கைபேசியிலே பார்க்கலாம். அதற்கு நீங்கள் பிளே ஸ்டோரிலே சென்று நீலமலை டிவி என்று டைப் செய்யுங்கள். இது போன்ற பக்தி பரவசமூட்டும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காணலாம் என்று சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு எடுத்து வழங்கிய ஆசா அமீர் அவர்களோடு இந்த காட்சிகள் எல்லாம் படம்பிடித்து நமக்கு வழங்கிய அஜீஸ் தாரிக் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தியை செய்து கொண்டிருக்கின்ற அனஸ் அவர்களும் பிரசாத் அவர்களோடு இணைந்து உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்